வணக்கம் பகலி. குழந்தைகள் கடவுளுடைய வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு உதாரணமாக உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையத்தில் ஒரு உண்மையான சம்பவம் நடந்திருக்குங்க. ரயில்வே பிளாட்ஃபாரத்துக்கு கீழே நின்றுக்கிட்டு ஒரு 2 வயசு குழந்தை அழுதுகிட்டே இருந்திருக்கு. இதை அங்கே பணியில் இருந்த ஒரு பெண் போலீஸ் கவனிச்சிருக்காங்க. அந்த குழந்தை கிட்ட போய் ஏமா அழுவுற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த குழந்தை பேச முடியாத அந்த குழந்தை ஏதோ சைகை கட்டியிருக்கு. அது அந்த பெண் போலீஸுக்கு புரியலை. ஒரு கட்டத்தில் அந்த குழந்தை அந்த பெண் போலீஸோட கையை பிடிச்சிக்கிட்டே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டே போகுது. இதை கவனித்த மற்ற போலீஸும் அந்த அந்த குழந்தைய பின்தொடர்ந்து வராங்க. கடைசியில் அந்த குழந்தை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டுது. அப்போ அவங்க கவனித்த ஒரு விஷயம் அனைத்து போலீஸாருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. சரி வாங்க, இந்த குழந்தை எங்கே கூட்டிகிட்டு போச்சு, அந்த போலீஸார் எதனால் அதிர்ச்சி அடைந்தாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த மீடியாவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்தில் ஒரு 5 பிளாட்ஃபார்ம் படிக்கட்டுகள் இருக்குது. கடைசி படிக்கட்டு தான் 5வது படிக்கட்டு. இந்த 5வது படிக்கட்டில் பெரும்பாலும் மக்கள் யாருமே வரமாட்டாங்க. ரொம்ப குறைவான ஆட்கள் தான் அப்பப்போ அந்த பகுதியாக வருவாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த கடைசி படிக்கட்டு வழியாக ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி தன்னுடைய 2 வயது குழந்தையையும் தன்னுடைய 6 மாத குழந்தையும் கூட்டிகிட்டு வராங்க. இப்படி அவங்க அந்த படிக்கட்டுக்கு மேலே வந்த பிறகு அவங்க சுயநிலைவை இழந்து மயங்கி கீழே வந்துடுறாங்க. அப்போது தன்னுடைய தாயார் ஏதோ களைப்பால் கீழே படுத்து கிடக்கிறாங்க போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த 2 வயது குழந்தையும் அந்த 6 மாத குழந்தையும் அந்த தாயார் பக்கத்திலே உட்காந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு நேரங்கள் செல்ல செல்ல அந்த 6 மாத குழந்தைக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கட்டத்தில் பசியின் காரணமாக தன்னுடைய கீழே மயங்கி கிடக்கக்கூடிய தன்னுடைய தாயார்கிட்ட போய் அந்த குழந்தை பால் குடிக்க அந்த குழந்தை தாயார்கிட்ட போய் தாயாரை எழுப்பியிருக்கு. அப்போ அந்த தாயார் எந்திக்கவே இல்லை. அப்போ இதை கவனித்து அந்த 2 வயது குழந்தையும் வேகமாக போயிட்டு அந்த தாயோடைய முகத்தை திருப்பி அம்மா அம்மான்னு எழுப்பி பார்த்துருக்கு. அந்த தாயும் எந்திக்கவே இல்லை. அப்போ நம்ம தாய்க்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு போல், அதனால தான் நம்ம தாய் சுயநிலைவு இல்லாமல் கிடக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாட்ஃபார்முக்கு மேலே படிக்கட்டு மேலே நின்று பார்த்துருக்கு. யாருமே வரலை. அதுக்கப்புறம் யாருமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல 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 அந்த படிக்கட்டு மேலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி அந்த 5வது படிக்கட்டு பிளாட்ஃபார்முக்கே வந்துருச்சு. அப்போ யாருமே இல்லை. அதுக்கப்புறம் அங்கே இருந்து அந்த 4வது படிக்கட்டு வரைக்கும் அந்த குழந்தை நடந்துகிட்டே வந்திருக்கு. அந்த 4வது படிக்கட்டு கிட்ட ஒரு பெண் போலீஸ் நின்றுருக்காங்க. எதிர்பாராத விதமாக அந்த 2 வயது குழந்தை அந்த பெண் போலீஸ் மேலே மோதிருது. அதுக்கப்புறம் அந்த பெண் போலீஸ் அப்போ தான் அந்த குழந்தைய அவங்க கவனிக்கிறாங்க. இன்னும் இந்த குழந்தை அங்கே அழுதுகிட்டே இருக்குது, யார் குழந்தை அப்படின்னு சொல்லி அவங்க அக்கம் பக்கத்தில் பார்க்குறாங்க. யாருமே இல்லை. அப்போ தான் அந்த பெண் போலீஸ் அந்த 2 வயது குழந்தைகிட்ட கேட்குறாங்க, உங்கள் அம்மா எங்கே இருக்கிறாங்க, உங்கள் அப்பா எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த குழந்தையால் எதுவுமே பேச முடியல. ஏன்னா 2 வயசு குழந்தை என்ன பேசும், அது அங்கே எங்கேன்னு ஒரு சைகை மாதிரி காட்டுது. அது அந்த பெண் போலீஸுக்கு புரியலை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாங்கின மாதிரி அது குழந்தை சைகை காட்டிட்டு கொஞ்சம் தூரம் அந்த 5வது படிக்கட்டை நோக்கி நடக்குது. திரும்பி பார்க்குது, அந்த பெண் போலீஸ் அங்கேயே நிற்கிறாங்க, வரவே இல்லை. உடனே திரும்பவும் அந்த குழந்தை அந்த திரும்பவும் அந்த பெண் போலீஸ் கிட்ட அவங்களுடைய கையை பிடிச்சிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போகுது. உடனே இந்த பெண் போலீஸ்க்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இந்த குழந்தை நம்ம கையை பிடிச்சி இழுத்துட்டு போதே, அப்போ எங்கேயோ நம்மளை இழுத்துட்டு போகுது போல், ஏதோ ஒன்று காட்ட நம்மளை கூப்பிடுது போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட அவங்க நடந்து போகிறாங்க. இதை கவனித்த பக்கத்தில் இருந்த மற்ற போலீஸாரை இந்த குழந்தை அந்த பெண் போலீஸோட கையை பிடிச்சிட்டு போதே, எங்கேயோ கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு சொல்லி அவங்களும் பின்தொடர்ந்து வராங்க. அப்புறம் 4வது படிக்கட்டுலேருந்து 5வது படிக்கட்டு வரைக்கும் அந்த குழந்தை வந்துருச்சு. வந்த பிறகு எல்லா போலீஸும் கீழே நிற்கிறாங்க. அந்த குழந்தை மட்டும் 2 படி ஏறி மேலேன்னு கை காட்டுது. அப்போது அவங்க போலீஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க, அப்போ நம்ம குழந்தை நம்மளை மேலே வர சொல்லுது, மேலே கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட கையை இவங்க பிடிச்சிக்கிட்டு படிக்கட்டு மேலே ஏறுறாங்க. ஏறி பார்த்த பிறகு தான் அவங்க போலீஸார் அனைத்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அங்கே ஒரு பெண்மணி பக்கத்திலே ஒரு 6 மாத குழந்தையோட மயங்கிய நிலையில் கடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்து, ஐயோ என்னாச்சு, இந்த குழந்தைக்கு என்ன, அந்த தாய்க்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பதறடிச்சு ஓடி பார்க்குறாங்க. அவங்க சுயநிலைவு இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ உடனே பக்கத்தில் போயிட்டு ஒரு வாட்டர் கேனை வாங்கிட்டு அதில் அந்த தண்ணி எடுத்து அந்த தாயோடைய முகத்தில் தெளிக்கிறாங்க. அவங்க எந்திக்கவே இல்லை, சுயநினைவே இல்லை. ஐயோ அந்த குழந்தை அந்த அம்மா இறந்து போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சியில் நிற்கும் போது தான் அந்த அம்மா லைட்டாக மூச்சு விடுறாங்க. கொஞ்சம் முகம் அசையுது. ஆஹா, அந்த தாய்க்கு எதுவுமே ஆகலை, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக ஆம்புலன்ஸுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. ஆம்புலன்ஸும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தது. உடனே அங்கே இருந்த அந்த காவலர்கள் சில பேர் ஸ்ட்ரெச்சரை கொண்டு அந்த பெண்மணியை ஸ்ட்ரெச்சரில் படுக்க போட்டு உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஆம்புலன்ஸ்லேயே இந்த 6 மாத குழந்தையும் கை குழந்தையும் அந்த 2 வயசு பெண் குழந்தையை சேர்த்து அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா டாக்டர் மருத்துவமனைக்கு போன பிறகு மருத்துவர் உடனே சிகிச்சையும் அளித்து அந்த தாயார் காப்பாற்றுறாங்க. அந்த தாய்க்கு பார்த்திங்கன்னா சுகர் லெவல் திடீர்னு குறைஞ்சி போச்சு. அதனால தான் அவங்க மயங்கி போயிட்டாங்க. அவங்க உடனடியாக இந்த குழந்தை
தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் வந்து காப்பாத்திருச்சு அப்படின்னு சொல்லி டாக்டரே வந்து ஆச்சரியப்பட்டாங்க. இது குறித்து ஆர்பிஎஃப் உயரதிகாரி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குழந்தை வந்து தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் கடவுள் போல தன்னுடைய தாயாரை வந்து காப்பாற்றிருக்கு. படிக்கட்டுலேருந்து இறங்கி வந்து நேராக வந்து ஒரு பெண் போலீஸ் மேலே மோதிருக்கு. அவங்க கிட்ட வந்து புரியாத பாஷையில் பேசியிருக்கு. அவங்களுக்கு விளங்கலை அப்படிங்கிறத அந்த குழந்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமாக அந்த பெண் போலீஸை வந்து தன்னுடைய கையால் பிடிச்சிக்கிட்டு இழுத்துட்டே போயிருக்கு. அது குழந்தை இழுக்கிறத பார்த்து தான் இந்த குழந்தை ஏதோ நம்ம இடத்துக்கு கூப்பிடுத்து போல அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பெண் போலீஸுமே வந்து அந்த குழந்தைய பின்தொடர்ந்து போகும்போது தான் தன்னுடைய தாயார் வந்து மயங்கி கிடக்க இடத்துக்கு அத்தனை பேரையுமே கூட்டிகிட்டு போய் காட்டியிருக்கு. அப்படி உடனே நாங்களும் வந்து ஆக்ஷன் எடுத்து அவருடைய தாயாரை வந்து காப்பாற்றிட்டோம். ஒரு 2 வயசு குழந்தை புத்திசாலித்தனமாக இந்த மாதிரி செயல்பட்டது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவரும் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்ட இந்த 2 வயது குழந்தையை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பாராட்டுகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.